ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 வெள்ளைப்பூண்டு நல்லா கொட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா தேங்காய், சீரகம், பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கிறேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ வடைச்சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அங்கே எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து டிஃபனுக்கு இது கொடுத்து விட்றீங்க, லேட்டாக தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தேங்காயை போட்டு லைட்டாக வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். சரிங்களா? ஏன்னா கெட்டு போயிடக்கூடாதுல்ல ரொம்ப நேரம் சாப்பிடும்போது. இப்போ 7 மணிக்கு சமைக்கிறோம், 2 மணிக்கு மேலெலாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா அது கெட்டு போயிடக்கூடாது. அதனால் என்ன பண்ணலான்னா, நீங்கள் தேங்காவை ஃபஸ்ட்டு போட்டு ஒரு நிமிஷம் அப்படி வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை போட்டுக்கலாம். வெங்காயம் போடும்போது வெள்ளைப்பூண்டும் போட்டுக்கோங்க. அது வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். சரிங்களா? அப்புறம் இது நல்லா கிண்டிட்டு அப்புறம் நம்ம இப்போ வந்து தேங்காய் போட்டுக்கலாம். சரிங்களா? ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. போதும். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாக இருக்கும். ஏன்னா நம்ம வெள்ளைப்பூண்டு சேர்த்துருக்கோன்னா நல்ல மணமாக இருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னுடைய சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, மிக்க நன்றி உங்களுக்கு எல்லாருக்குமே. அதுபோல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க. நன்றி, வணக்கம்.